Hey guys. என்ன பேச போறோம் அப்படின்னா, இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. உனக்கு இவங்களை பார்த்தா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒன்று தோணல. நெகட்டிவா, நாட் பாசிட்டிவ். நெகட்டிவா இப்படி ஒருத்தவங்க பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு தோணுனா நீ யாரை சொல்வ, ஏன் சொல்வ? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயம் பண்றாங்க, நல்லதோ கெட்டோ. உனக்கு தோன்ற ஒருத்தர் நீ சொல். ஒருத்தருக்கு ஆனா இன்ஸ்டா ஐடி நேம் தெரியல எனக்கு. அவன் இந்த பேஸ் எல்லாம் போட மாட்டான். இந்த வீடியோ வரும், இங்க கீழே டெக்ஸ்ட் போடுவாங்கல்ல, கமெண்ட் வச்சு வீடியோ போடுவாங்க. கமெண்ட் வச்சுடா. இப்போ ஒரு வீடியோ சரியா, கண்டென்ட்டை வந்து பேசாம வாய்ஸ் பின்னாடி மியூசிக் போயிட்டு டெக்ஸ்ட்லயே புரிய வைப்பாங்கல்ல, ஆக்ஷன் பண்ணி கேப்ஷன் போட்டு புரிய வைப்பாங்கல்ல. சரி, வாய்ஸ் வரும், டெக்ஸ்ட் வரும். நீ பேசுறாங்க, நான் வந்துட்டல ஒன்று பேசிட்டு இருக்கேன், இது வாய்ஸ் வராது, அதுக்கே டெக்ஸ்டா போட்டுருப்பாங்க. மியூட்ல இருக்கும், ஆனா ஸ்டோரி மாதிரி. ஓகே ஓகே. என்னன்னா இப்ப ஒரு நாளைக்கு சரியா, அப்படியே ஒருத்தர் இருக்காரு, அவர் போடுவார் அந்த மாதிரி. மேபி அவர் அப்படிதான் சொல்ல முடியாது. गाइस ஃபேன்ஸ் அவங்க அடிச்சுட்டாங்க. சொல்லு யாரும் தெரியல, நான் ரொம்ப இதா பண்ணேன். இல்லனா இப்ப ஒரு பையன் சரியா, அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றான். சரி, இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இல்லையா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. சரியா, சரி தெரியாது. இப்ப வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணிருக்கான். சரி, லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன நினைக்கிறானா, கிடையாது நான் சினிமா மேலு லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காய்ச்சுவாங்க. அத வந்து தெரியாம எப்படி சொல்றாங்க அந்த பொண்ணு அந்த பையன் தெரிஞ்சிருக்க அந்த விஷயம் சேர்த்து. இது வந்து அவர் வந்து ஒரு இது பட்டாரு, பேசுற மாதிரி. அது கீழே கமெண்ட் பார்த்தேன். அது கமெண்ட் நிறைய பேர் என்ன பண்ணா, கமெண்டும் அதே மாதிரி பண்ணி இது பண்ணிருந்தாங்க. புரியுது, ஆனா நீ சொல்றதே எனக்கு புரியல. என்ன சொல்ல வர எனக்கு, நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்டா புரியல. உங்க யாருக்காவது புரிஞ்சுதா? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? உனக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சிக்மான்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு பண்றான், அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு பண்றான் சொல்லி இல்லன்னு சொல்லி அவன் பண்றான். கேளு, ஓகேவா? சொன்ன உடனே அவன் வந்து தப்பா பேசுறாங்க. ஆக்சுவலி புரியுதா? அவன் தப்பா பண்றது மட்டும் இல்லாம என்ன தப்பா பேசுறான், அந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் சொல்லுங்கன்றான். ஏய், அவன் வந்து ஒரு பொண்ணு நான் ஐ மீன் கேட்டிருக்கான். அந்த பொண்ணு நான் ஆக்சுவலி இல்ல, ஓகேவா? இவன் லவ் பண்ற பொண்ணு, இவன் சிக்மா மேல உன்னால நல்லா இது பண்ண முடியாது, அவன் சிக்மான்னு சொல்லிட்டு தன்னை ஆமா எல்லாம் பேசுறாங்க நினைச்சிட்டு அவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் ஏதோ சொல்றான். பாதி பேர் வந்து 10th பையன் இன்ஸ்டால போய் பாக்குறேன், 10th பையன் கீழ போட்டுருக்கான் வேற. ஓகே, புரியுது. அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் போட்டு தப்பான விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அத வந்து இன்னொருத்தர் வந்து ஓகே, ஆனா அதுல இருக்கவங்க வேற கரெக்ட் அத வந்து யூடியூபர்ஸ் வந்து அடிச்சாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி தப்பு நீங்க பண்றது. ஆனா அப்பயும் என்ன பண்றான், அந்த யூடியூபருக்கு ஒரு வீடியோ போறான். இவன் பேசின உடனே நான் விட்டுருவேனா சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த வீடியோ போடல, அதை பார்த்துட்டு அதையும் ஒரு மாதிரி வீடியோ மாதிரி அவன் ஸ்டைலே வீடியோ கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி அவன் ஒரு சிக்மாவா ஒரு வீடியோ போடுறாரு. ஓகே, புரியுது. வாட் எவர். இல்லை, நாங்களாம் இல்லை, நீ சொல்றது கரெக்ட். ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களால நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இதை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் நம்ம தப்பாயிருவோம். அவனுங்களாம் மாறினா விட்டு இது அவங்க கண்டென்ட்ல நம்ம விட்டுருவோம். பட் ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. நீ சொல்ற உன்னோட கண்டென்ட்ல யாராச்சும் அப்படி இருக்காங்களா? சரி, நீ நெக்ஸ்ட் என்கிட்ட தான் வருவோம். ஏன்னா நம்ம பக்கம் ஜம்ப் பண்ண நல்லா இருக்காது, அதனால உங்ககிட்ட வர. நீ சொல்லு. நம்மளுக்கு வந்து பிடிக்காத ஒரே ஆளு அக்கா வந்திருக்கேன்டா.